ஹாய். ஹாய். அதாவது பிக் பாஸோட எடிட்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்காங்க. ஜாக்லினுக்கு வந்து பிக் பாஸே கூப்பிட்டு அவங்கள வந்து கண்டென்ட் குடுங்கம்மா, எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க பேசினாதான் உண்டு, நீங்களே வந்து எல்லாரையும் வந்து குறை சொல்லி மூஞ்சு லட்ச மாதிரி பேசி நீங்க நல்ல கேரக்டர் கிடையாது, நீங்க வந்து அவங்கள வந்து நெத்தி அடியா வந்து சொல்லணும் அப்படின்னு பிக் பாஸே போட்டு தூண்டி விட்டு ஜாக்லினை பேச வச்சத நம்ம எடிட்டர்கள் வந்து ரொம்ப அழகா அவங்களே யோசிச்சு அவங்களே வன்மத்தை கொட்டின மாதிரி காமிச்சிட்டாங்க. அததானே வெளியில அவங்க பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நல்லா கொட்டுறீங்க நீங்க வன்மத்தை. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களாவே ஒரு விஷயத்த பண்ணுவீங்களா, அப்புறம் அவங்களையே நீங்களே குறை சொல்வீங்களா? ஏன் தீபக்கு மட்டும் அது சீக்ரெட் டாஸ்க்னு சொன்னதை மட்டும் காமிச்சிங்க? சீக்ரெட் டாஸ்க்னு தீபக் கிட்ட சொன்னீங்க. தீபக் அங்க ஒண்ணுமே பண்ணல. முத்துவும் ஒண்ணும் பண்ணல. அவர் போய் முதல்ல எடுத்து சொன்னது முத்து கிட்ட தான். இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் கிழிக்க முடியல. அங்க வந்து அந்த இடத்துல ஹைலைட்டா வந்து ராணவ், சத்யா, சௌந்தர்யா, பவித்ரா, ரியா அவங்களா இருந்தாங்க. டீச்சர் சைட்ல எல்லாருமே பயங்கரமா ரொம்ப எல்லாரும் சிவகுமார் மட்டும் தான் அந்த இடத்துலயும். சிவகுமாரும் வர்ஷினி. இன்னைக்கு வர்ஷினி வேஸ்ட். நேத்து எல்லாம் பண்ண சொன்னதெல்லாம் இன்னைக்கு கண்ணுப்பட்டுச்சு போல இருக்கு. நிறைய விஷயங்கள் முதல்ல இதுல காட்டாத விஷயங்கள்லாம் சொல்லிடுறோம். இப்ப இதெல்லாம் சொன்னோம்ல, இன்னொரு விஷயம் காட்டாத விஷயம் வந்து வர்ஷினியும் அருணும் வந்து சைக்கிள்ல சுத்திட்டு இருக்காங்க. முதல்ல என்னன்னா சத்யா வந்து இது தீபக் வந்து சுத்திட்டு இருந்தப்போ சைக்கிள் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தப்போ வந்துட்டு இது நம்ம விஷாலும் தர்ஷிகாவும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, வர்ஷினி நானும் அதுல உட்காந்துக்கிட்டுமான்னாங்க. நீங்க வேணா பின்னாடி உட்காந்துக்கோங்க அப்படின்னு அவரு விஷால் சொன்னாரு. உடனே என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணாரு, தீபக் போயிட்டு சைக்கிளை ஓட்ட ஆரம்பிச்சாரு. அவர் உடனே ஓட்ட ஆரம்பிச்ச உடனே இவங்க என்ன பண்ணாங்க, நான் வேணா உட்காந்துக்கிட்டுமாண்ணா. மேடம் நீங்க உட்காருங்க மேடம், நான் எப்படி உங்களை ஓட்டுறேன் மேடம். அவரால் ஓட விட முடியல. அப்படி என்னமோ பண்ணி ஓட்டிட்டு இருந்தாரு. அங்கே இருந்து இவர் வந்தாரு, நம்ம விபி சார். அவர் நீ எப்படி அதெல்லாம் ஓட்டலாம், இறங்கு நான் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாரு வர்ஷினிய. இது எதுக்கு இந்த கண்டென்ட்டை பண்ணாங்கன்னே தெரியல. ரொம்ப கேவலமா இருந்தது. இவங்களே வந்து டீச்சர்ஸ் வந்து எல்லாருக்கும் டிசிப்ளினா இருக்கணும், ஆணும் பெண்ணும் ஒன்னா பழகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். அப்புறமா வந்து உள்ள போனா திட்டுவாங்களாம். இவங்க வந்து லவ் லெட்டர் கொடுத்தா திட்டுவாங்களாம். ஆனா இவங்களே போய் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி, அதுவும் பேக்ல கூட இல்ல, ஃப்ரண்ட் கேரியர்ல போய் உட்காந்துக்கிட்டு வருவாங்களாம். இதெல்லாம் என்ன, எந்த ஸ்கூல்ல இதெல்லாம் நடக்கும்? இத வந்து ஜாக்லின்காரத்தனத்தை விட கேவலமா இருந்தது. ஜாக்லின் அதான் சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து நாங்க சொல்றது எல்லாத்தையுமே நீங்க கேட்க மாட்டீங்க, இல்ல நாங்க இப்ப டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து டிசிப்ளினா நடத்தணும் அப்படின்றது இருக்குது, நாங்க சொல்றது நீங்க கேட்கணும், இவங்க வந்து நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க வர்ஷினி. அப்ப ஜாக்லின் வந்துட்டு இல்லங்க மேடம், நீங்க அப்படி போயிட்டே இருக்குன்னு சொன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன் என் வேலைய அப்படின்னாங்க. கேவலமா இருக்குது அவங்களுக்கு. அப்புறமா உட்காந்து நின்னு கேட்டாங்க. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு வேலை கூட நீங்க பண்றது இல்ல மேடம், யாரும் அங்க டீச்சர்ஸ் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்ல, மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க பண்ணணும்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க தான் பண்ணணும். நீங்க பாட்டுன்னு வரீங்க, நீங்க பாட்டுன்னு வந்து சாப்பிடுறீங்க, பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டீங்க, ஒரு கிச்சன்ல கை கொடுக்க மாட்டீங்க. அவங்க 2 பேர் தானே பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் மாத்தி பண்ணிக்கிறாங்கல்ல. எனக்கும் மஞ்சரிக்கும் யாரு சப்போர்ட்? அப்போ நாங்க 2 பேருமே நின்னுதான் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க தான் சமைச்சிருக்காங்க 2 பேரும். அப்படியா? ஆமா சொல்லிட்டு இருக்காங்க 2 பேரும். நம்ம 2 பேர் தான். அவர் அப்பப்ப வந்து ஹெல்ப் பண்றாரு, அவ்வளவுதான். சிவகுமார்ன்றவர் ஹெல்ப் பண்றாரு, ஜெஃப்ரின்றவர் அது கூட பண்றது கிடையாதான். அதுதான் அவ ஜெஃப்ரி சொன்னோன்னு நீங்க தானே சொன்னீங்க உள்ள போய் கிளாஸ பாத்துக்க சொல்லி. சரி நாங்க தான் சொன்னோம், நாங்க 2 பேரும் இங்க இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கிளாஸ்ல இருக்கணும், உங்களை நாங்க அங்க உள்ள போய் இருக்க சொன்னோம். நாங்க காலையில இருந்து 3 வேலையும் சமைச்சு போட்டுக்கிறதுக்கு நாங்க ஆயா வேலையா பார்க்க வந்திருக்கோம். இந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் ஏன் சமைக்கணும் அப்படின்னாங்க. டீச்சர்ஸும் சமைக்க வேணாம், எங்களை என்ன சமைக்கிறதுக்கு அவங்க விட்டுருக்காங்க, மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க தான் சமைக்கணும்னு சொன்னாங்க. அப்ப மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்க சமைக்கணும்னா நீங்களும் மேனேஜ்மெண்ட் கீழே தான் வந்துட்டீங்க. அப்படியா, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. அவங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. எப்ப பேர் முதல்ல எடுத்தோன்னா அவங்க சாப்பிட்டுறாங்க. முதல்ல பிரின்சிபல்ன்ற கேரக்டர்ல அவங்க இருந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிடுறது, அப்புறமா கார்ன்ஃபிளெக்ஸ் வச்சு சாப்பிடுறது, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு நல்லா அழகா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் பைத்தியக்காரங்க, காலங்காத்தால எழுந்துக்கணும். அவங்களுக்கு மட்டும் அலாரம் கிளாக் மாதிரி வச்சு எழுப்பி விடுறாங்க. இப்ப என்னன்னா சிவகுமார் எழுந்துக்கிறாரு, அவர் வந்து இந்த டீச்சர்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டுறாரு. இப்ப இதுல என்னன்னா, இப்ப வர்ஷினி வந்து நேத்து நிஜமாவே பிரின்சிபல் கேரக்டர்லாம் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்ப என்ன? ஜாக்லின் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்றீங்களா ஒரு ஸ்கூல்ல போய் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் பக்கத்துல ஸ்டூடெண்டோட இதுல உட்காந்துக்கிட்டு யார் போவா, ஒரு பிரின்சிபல் உட்காந்துப்போம், இது எங்கன்னா நடக்கிற விஷயம். அப்படியே நீங்க அவருக்கு நினைவுகள் வந்துருச்சுன்னு வந்து இந்த இடத்துல காப்பாத்திக்கிட்டே இருக்கிறாரு அருண். நம்ம 2 பேரும் அலுமினி. ஐயோ முடியல என்னால.
சிவகுமாருக்கு அவர் திடீர்னு எடுத்தா தலையெழுத்துன்னு இப்படி தலையில கை வீசி இல்ல அருண் எப்படி தெரியுமா, அருண் வந்து சாதாரண கேரக்டர்ல பேசுறாரா இல்ல இப்ப நம்மளுக்கு டாஸ்க்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்கல்ல, இப்ப நம்மளுக்கு கேரக்டர்ல நம்ம இருக்கணும்ல, இப்படியும் பேசுறாரு. அவர் கேரக்டர்ல இருக்காரா கேரக்டர்ல இல்லையானே தெரியல. இன்னில இருந்து இன்னைக்கு பூரா அவர் வந்து கன்ஃபியூஷன்ல இருந்தாரு. ஆனா ஏதோ நல்லபடியா கொஞ்சம் பண்ணிட்டாரு. இன்னைக்கும் அவர் கொஞ்சம் அவர் மெயின்டைன் பண்ணிட்டாரு அவரோட இத. வர்ஷினி தான் ஆனா இல்ல ஃபைனல் டிசிஷன் அவங்களுக்கு தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனா ஃபைனல் டிசிஷன் அவங்களுக்கு தானே. அப்ப அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதான் அவங்க அதெல்லாம் நான் பண்ண முடியாது, நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு திரும்பிட்டாங்க அவங்க கோவத்துல. அதான் ஜாக்கலின் சொன்னாங்க, நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா நாங்க போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க ஒழுக்கமா இருங்கன்னு எப்படி சொல்றது? நீங்க 2 பேருமே இந்த சுத்துறீங்க. அவங்க வந்து தொட்ட உடனே அதெல்லாம் தொடக்கூடாது, எல்லாம் போங்க உள்ள அப்படின்றீங்க. அப்ப நீங்களே தானே முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும், நம்ம தானே ஒழுங்கா இருக்கணும். அதுக்குதான் இது வந்து மஞ்சரியை கூப்பிட்டு நீங்களும் பேசுங்க. மேம் நாங்க 2 பேரும் கரெக்டா இருக்கனால தான் எங்களால பேச முடியுது. நீங்க இப்படி இருந்துட்டு நீங்க வந்து அப்புறம் ஒழுக்கமா வரணும்னு சொன்னா நாளைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பிரின்சிபலே இப்படிதான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க, அது ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் கேரியர்ல உட்காந்துட்டு போனாங்க, நாங்க ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு கேட்க மாட்டாங்களா? இது நியாயமான கேள்வி. இந்த வர்ஷினிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஃபைனல் டிசிஷன் அவங்களுக்குன்னு சொன்னோன்னா அவங்க எதாவது ஃபைனல் டிசிஷன் எதுன்றாங்க. அடுத்து நீ காலையில வந்து ஆனந்தி அவங்க கேரக்டர்ல நிறைய விஷயம் பண்ணாங்க. ஆனந்தி அன்ஷிதா நல்லா பண்ணாங்க, அவங்க கேரக்டர்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா அன்ஷிதா வந்து விஜய் விஷாலுக்கு பேரா சம்டைம்ஸ் நல்லா ரவுடி பொண்ணு மாதிரி பண்றது அந்த மாதிரிலாம் இருந்தது நல்லா இருந்தது. இன்னைக்குதான் சௌந்தர்யா கொஞ்சம் தெரிஞ்சாங்க, என்ன சொல்றது கேரக்டர்ல, அந்த ஸ்டூடெண்ட் கேரக்டர்ல. சண்டேக்கு அப்புறம் வருவோம். அவரை காலையில வந்து ஆனந்தி வந்து ஒரு நல்ல விடிகாத்தாலும் போய் 4 மணிக்கு எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து எல்லார் செருப்பையும் எடுத்துன்னு போய் ஒரு தட்டுக்குள்ள வச்சு அதை எடுத்துட்டு போய் கிச்சனோட கேபினெட்ல உள்ள சொருகிட்டாங்க. அப்புறமா வந்து பெல் எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சுட்டாங்க. அதெல்லாம் உட்காந்து எல்லா டீச்சர்ஸும் தேடிக்கிட்டு ஜெஃப்ரி தான் கண்டுபிடிச்சாரு 2த்தையுமே. அது மட்டும் இல்ல, இவரோட கோட்டை வேற உள்ள தூக்கி போய் வச்சுட்டு யார் வச்சாங்கன்னே தெரியல. அவரு இது அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, காலையில இருந்து நின்னுகிட்டே இருக்கேன், தயவு செஞ்சு யாராவது ஒருத்தருக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்ட்டு அவர் உள்ள வராம வெளியே நின்னுட்டு கேட்டு பார்த்துட்டு லாஸ்டா ஜாக்லின் தான் பவித்ராவோட டிரால இருந்து கண்டுபிடிச்சாங்க. நான் வைக்கலையே நாங்க. அடுத்து வேக்கப் அலாரம் அடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம சிவகுமார் சார் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்க்க முடியல என்னால. ஐயா உங்களோட வழிப்படி நாங்க நடப்போம். எந்த ஆளு அவ்வளவு சின்சியரா, அதான் அவர் கேரக்டர். ஆனா அதுக்காக சுத்தி எடுத்துக்கிட்டு இன்னும் ஓத்த அடுக்கிறாரு. அடுத்து வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி அப்பவே சொல்லு, அப்பதான் மணியை காணோம். ஆமா அப்பதான் மணியை காணோம், மணி அடிக்க முடியல. அதனால வந்து அப்புறமா ஜெஃப்ரி வந்து இதை கண்டுபிடிச்சாரு. அப்புறமா மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ பத்தி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு. பட் இந்த தீபக் முத்துக்குமரன் இவங்க எல்லாம் அவங்க கேரக்டர்ல இருந்து வெளியே தீபக் வந்து ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. மஞ்சரி நீங்க வந்து உங்களோட ரிவ்யூவை கொடுக்கணும், நீங்க வந்து டீச்சர்ஸ் அப்ப கூட மரியாதையா சொல்லணும் அப்படிலாம் சொன்னா கூட தீபக்கு தானே ப்ரொஃபசர் மாதிரி நினைக்கும். ஸ்கூல் டீச்சர் இல்ல, அவர் ப்ரொஃபசர். ஹி வாண்ட்ஸ் டு டீச் மேனர்ஸ் டு எவ்ரிவன். இல்ல அத வேற அவர் வந்து அங்க பேசுறது ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் யார் சொல்லுவாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லணும். அவரு ஸ்டூடெண்ட் தானே. அவரு முடியல. அவர் முத்துக்குமரன் வந்து இவங்க எப்படின்னா அவங்க கொடுத்த கேரக்டர்ல இவங்க பண்ண நம்ம மாணவர்கள் எல்லாருக்காகவும் அது ரொம்ப ஃபேக்கா இருந்தது. அவர் கேரக்டர்ல இருந்து பேசினா என்ன? இப்ப வந்து தர்ஷிகாலாம் வந்து கேரக்டர்ல இருந்து பேசுங்க, நான் வந்து இப்படி பண்ணேன், அப்ப அவங்களுக்கு ட்ரீட் பண்ணும்போது பண்றது எனக்கு சுத்தம். இப்போ இதுல இருக்காரு. ஆமா ஆரியன் அதே மாதிரி ரயான், நீ ஆரியன் ரயான் எனக்கு அது அவர் அங்கேயே தொட்டாரு. ராணவன் சொல்றாரு என் பேர் கூட என்ன யாரையும் தெரியல. இப்போ தர்ஷிகா சொல்றாங்க எல்லா டீச்சர்ஸும் எடுக்கும் போது வேற வேற டீச்சர்ஸ் உள்ள வந்துடுறாங்க. பிடி சார் வராரு, வாட்ச்மேன் அங்கிள் வராங்க. சாதாரணமா பேசுற மாதிரி இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி தானே பேசுவாங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட் எப்பதான் எடுப்பீங்க? எல்லாரும் ரூம்குள்ள வந்துடுறீங்க. இல்ல அந்த சாதாரணமாவே சொல்றேன். நம்ம பிரின்சிபல் மேம் வராங்க, விபி சார் வராரு, வாட்ச்மேன் அங்கிள் வராங்க. ஆமா அது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி பவித்ராவும் நல்லா சொன்னாங்க, ஆனந்தி நல்லா சொன்னாங்க. ஆனா இந்த ஆம்பளைங்க கும்பலுக்கு எல்லாத்துக்குமே வந்து வன்மத்தின் கோடவுன் மாதிரி இந்த பிரின்சிபல் இப்ப வந்து ஆனந்தி வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தியை போட்டு அக்யூஸ் பண்ணாங்க. அது பவித்ரா சொன்னாங்க, எதுக்கு எத்தாலும் அவளே சொல்லாதீங்க, அந்த பிரின்சிபல்ன்ற பேட்ச் நான் தான் தூக்குனேன், இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் தூக்குனேன். அதோட ரஞ்சித் ஒண்ணு சொன்னாரு, எங்க மாமா தான் என்ன கொண்டு வந்து இங்க சேர்த்தாரு. எங்க மாமாக்கு அறிவே கிடையாது, எதுக்காக இந்த ஸ்கூல்ல வந்து சேர்க்கணும், எதுக்கு பிரின்சிபல் எதுக்கு வைஸ் பிரின்சிபல், அவரு தனியா ஏதோ ஸ்கோர் பண்ற பேர் வெளியும் பண்ணிட்டு அவரு வந்து முதியோர் கல்வியில போட வேண்டியவர் வந்து. ஆனா ஏதோ கேரக்டர்லயாவது இருந்தாரு அவரு. ஆமா
இவங்க இப்படி கேடு கட்டவங்க, அவங்க அப்படி கேடு கட்டவங்க சொல்லல. அவன் பிரின்சிபல் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஏன்னா அவங்க எதுக்கு ஏத்தாலும் முந்திக்கிட்டு போய் சாப்பாட்டுல நிக்கிறாங்க, அவங்க வேற எதுவுமே பண்றதுக்கு ரெடியா இல்ல. வாய திறந்தா ஜாக்லின் மேலதான் குறை. ஆமா. அடுத்து வந்து பிபிஏ கேட்டார். இது நாங்களுமே நேத்து கேட்கணும்னு நினைச்சு விட்டுட்டோம். ஏன் யாருமே குண்டா இல்ல, ஏன் எல்லாம் தாடி மீசியோட சுத்தி நிக்கிறாங்க அப்படின்னு. அது ரொம்ப கேவலம். எல்லா காலேஜ் சொன்னீங்கனாலாவது பரவாயில்ல, ஸ்கூலுன்னு வச்சிருக்கீங்க. ஸ்கூல்ல எல்லாம் தாடியும் மீசையுமா அலைஞ்சுக்கிட்டு, பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிட்டு, ஒண்ணு வந்து இங்கே இருந்து இங்க வருது, ஒண்ணு இங்கே இருந்து இங்க வருது, ஒண்ணு இங்கே இருந்து இங்க வருது. அம்மா ரிப்பன் அனுப்பி விடுங்கன்னு இவங்க வந்து ஐடியா கொடுத்து பிக் பாஸ் ரிப்பன் அனுப்பி விட்டாரு. பிக் பாஸ்க்கே வந்து கொஞ்சம் மர கழண்டு தான் போயிருக்காரு பாவம். அப்புறமா பிக் பாஸ் ஜாக்லினை கூப்பிட்டு பேசி நான் அட்டாக் பண்ற மாதிரி பண்ணுங்க, நீங்க அப்படியே விடாதீங்க, கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு மாரல்ஸ்லாம் அவங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அவங்கள பத்தி அதை வச்சு அவங்கள வந்து அவங்களுக்கு ஏத்த மாரலை வந்து அங்க அடிங்க அப்படின்னு வந்து ஃபுல்லா பிக் பாஸ். அப்பவும் தீபக்கு வந்து அப்படியே கொட்டுது. சூப்பர் சூப்பர். ஆமா ஆமா ஆமா. தீபக் வந்து ஒரு குரங்கு ஸ்டோரி கூட சொன்னாங்க, நல்லா இருந்தது. ஒரு குரங்கு வந்து மாங்கொட்டை எடுத்துட்டு போயிட்டு புதைச்சிட்டு திருப்பி டெய்லி எடுத்து பார்க்க என்ன வந்துச்சா அப்படின்னு. அது நீ அப்படியே விட்டனா கூட அது வளர்ந்துரும். ஆனா நீ அதை எடுத்து பாக்குறதுல நோண்டி நோண்டி வைக்கிறதுனாலதான் அது வளர மாட்டேங்குது. அது மாதிரி உங்களுக்கு 10 வருஷம் ஆனாலும் வளராது. சோ அது வெச்சதே நீ வேஸ்ட். சோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் நோண்டி இது தப்பு, அது தப்பு நீங்க எடுத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பா போகும். நான் அது தானா விட்டா தானா அவங்களோட இதை தெரிஞ்சுப்பாங்க. நீங்க எதுக்கு அதெல்லாம் நீங்க அவங்கள க்ரூம் பண்றதுக்கா உள்ள வந்தீங்க? அதான் உங்க வேலை என்னவோ. அவரு வந்து அவரோட வேலை அட்டாக் பண்றது. அதுதான் அட்டாக் பண்றது இல்ல. உங்களுக்கு இதுக்குள்ள வர்றது அட்டாக் பண்றது, உங்களை மேம்படுத்தி காட்டுறதுக்கு. ஆமா. நீங்க வந்து மேல சொல்லணும் அதெல்லாம் இந்த மாதிரி சுடுமூஞ்சி மாதிரி யாருக்கு எதுக்கு வச்சுப்பாங்க. நீங்க ஹைஜீன் பத்தி பேசுறீங்கல்ல, தர்ஷிகா வந்து நைட் உட்காந்து 2 பேனை விட்டு ரேஸ் விடுவேன், அதை அடிச்சுக்க வச்சிருவேன்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இது சாதாரணமா சில பேர்லாம் இருந்தாங்கன்னா இந்த ஹைஜீன் பத்தி ஓவரா பேசுற ஆட்களுக்கு அதை கேட்டாலே பிடிக்காது. ஆனா அவருக்கு நல்லா என்ஜாய் பண்றாரு. ஏன்னா அவருக்கு பிடிச்சவங்க அவங்க எல்லாம். சரியா, அவர் வந்து வாயிலுக்குள்ள கையெல்லாம் நோண்டிட்டு அதே கையால சாப்பாடை பிசைஞ்சு எல்லாருக்கும் போடுறாராம். இதுதான் உங்களோட மேனர்ஸா? இதுதான் உங்களோட ஹைஜீனிக்கா? இல்ல டேபிள் மேனர்ஸ், எட்டிகெட். எல்லாருமே அததான் சொல்றாங்க. அந்த கையை கழுவிட்டு யாரும் வரது, வெளியில இருந்து வந்து நேரா உள்ள வராங்க. விஷால் எல்லார் கையிலயும் போட்டு அப்படியே போடுறாரு. அவர் முத்து எல்லாத்தையும் பிசைஞ்சு அப்படியே. இவங்க சிகரெட் புடிச்சிட்டு வராங்க. அப்ப அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் அஃபெக்டே ஆகாதா? அங்க இருக்கவங்க யார் வேணா எந்த சாப்பாடு வேணா சாப்பிடலாம். முத்துவோட கை பட்டதுனால என்ன அவங்க குறைஞ்சு போச்சுன்றீங்களே. யாரோட கையுமே யாருமே வச்சிருந்தாதான் தப்புதான். அது ஒருத்தர் வேண்டியவங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களா கையை விட்டு உள்ள வச்சு சாப்பிட்டா. அதே மாதிரி ரஞ்சித்துக்கு வந்து அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து பாயிண்ட் வருது, பாயிண்ட் வரட்டும் உட்கார்ந்தீங்கன்னா பாயிண்ட் வராது, நம்மளேதான் பாயிண்ட தேடி போய் புடிச்சு பேசணும் அப்படின்னாங்க. அவர் சௌந்தர்யாவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, அதை நல்லா யூஸ் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கவே இல்லைனாலும் அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ண பழகுங்க. உங்களுக்கு எடுத்துட்டு வந்து யாரும் தாம்பளை தட்டுல கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்புறமா ராணுவ வந்து ஆக்சுவலா ராணுவ தேவையில்லாம இன்னைக்கு ஒரு இது சௌந்தர்யாவை வந்து சொன்னாரு. என்னது, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். சௌந்தர்யாவுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சும்மா நம்ம குழந்தை மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு நாள் வெளில தெரிஞ்சிருவாங்க அப்படின்ட்டு. இல்ல அவங்க 3-4 வாரம் ஒண்ணுமே பண்ணல. இப்ப பார்த்தா எல்லாத்தையும் பண்றாங்க. அப்ப அது கரெக்டா இது கரெக்டானே தெரியல. எல்லாமே நடிப்புதான் பொழுது. அவன் இதையும் சொன்னாரு அதையும் சொன்னாரு. இப்போ ராணுவ நீங்களும் நேத்துல இருந்து திடீர்னு தான் வந்து பண்ணீங்க, உங்களை நாங்க அக்செப்ட் பண்ணலையா? நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்களே ஒண்ணு பண்றீங்க, அதுக்கப்புறமா ஒரு பல நாள் சொல்றாரு. சௌந்தர்யா வந்துட்டு ஒண்ணு பண்றான் பாரு வேஸ்ட் அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னார், எனக்கு இப்பதான் நான் வந்திருக்கேன், நீங்க கூட தான் 2 வாரமா என்னன்னா 2 பேருமே ஒரே மாதிரி கேரக்டர். முதல்ல ஒண்ணும் பண்ணாம இப்ப பண்றாங்க. அது 2 பேருக்குமே சொல்லிக்கிறதுக்கு அவங்களோட கேரக்டர் எதிரில பாக்கும்போது அவங்களுக்கு கடுப்பு வருது, வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்குதான் வந்து இவங்க சொன்னாங்க, தேவையில்லாத இடத்துல பேசுறதும் தேவையான இடத்துல அமைதியா இருக்கிறதுதான் உங்க பழக்கமா போச்சு ராணுவ. அது மட்டும் இல்லாம நம்ம போன்ல பேலன்ஸ் இருக்குதா இல்லையான்றதுக்கு முக்கியம் இல்ல, நம்ம வாழ்க்கையிலும் பேசுற பேச்சுலயும் நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் விஷாலுக்கு வந்து சொன்னாங்க, காமெடின்றது ரொம்ப பெரிய நல்ல விஷயம், ஆனா எதிராளுக்கு மனசு புண்படுற மாதிரி நீ காமெடி பண்ணா அது காமெடியில எல்லாம் சேராதுப்பா. அவரை சத்யா வந்து நீங்க வந்து நாமினேஷன் ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. இவர் என்னன்னா அவரு கேரக்டர் வந்து நேத்து அவர் கொடுத்த கேரக்டர் ரெபல், நேத்து ரவுடி மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து என்ன எல்லாம் மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கேரக்டர்ல ஸ்டிக்கே ஆக மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னா அவங்களுக்கே புரியல என்ன பண்றதுன்னு. அப்படி பண்ணா நல்லா இல்ல, சரி இன்னைக்கு இப்படி பண்ணுவோம், இதுதான் மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கேஜி, ஒரு நாள் மிடில் ஸ்கூல், இல்ல ஒரு நாள் கிண்டர் கார்டன்,
ஒரு நாள் வந்து 12th ஸ்டாண்டர்ட், அடுத்து வந்து காலேஜ். நான் என்ன சொல்றேன், கேரக்டர்ஸ் ஆளுங்களே மாத்திடுங்களேன். அப்படியாவது பண்ணுங்க. எதையும் பண்ணாம அடுத்து வந்து பவித்ராக்கு வந்து சொன்னாங்க, யோசிச்சுட்டே இருந்தா மட்டும் பத்தாது, வெளியிலயும் சொல்லணும்னு. அன்ஷிதாக்கு நீங்க பாசமா இருக்கீங்கன்றது எல்லாரும் உங்க மேல பாசமா இருக்காங்கன்ற நம்பிடாதீங்க. அதுக்கப்புறம் முத்துக்கு வந்துட்டு வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நீங்க வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா பயன்படுத்துறீங்க. ஆனா வார்த்தை மட்டும் இல்ல, எதிராளியும் ஒரு மனுஷன், அவங்களுக்கு இமோஷன்ஸ் இருக்கும், அதையும் வந்து கன்சிடர் பண்ணி பேசணும் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த சைட்ல வந்து இவர் பேசுறதுக்கு அருண் வந்து நான் பேசுறேன், அவங்க வந்து அப்படி பண்ணாம நான் பேசுறேன், நீங்க போங்க சத்யா உள்ள போ. இவங்க விபிக்கும் பிரின்சிபலுக்கும் ஜாக்லின் மேம் வந்து கிளாஸ் எடுத்தாங்கன்னா தான் இவங்க உள்ள வந்துருவாங்க. ஏன்னா அப்பதான் கேமரா இங்க இருக்கும், அப்பதான் நம்ம தெரியுமான்ற மாதிரி வந்துருது போல இருக்குது. அவமா தேவையில்லாத சும்மா குட்டி குட்டி தண்ட கர்மாந்திர ஃபைட்ஸ். தீபக் சௌந்தர்யா வந்துட்டு அவங்களோட எங்களோட பேக்கரியில உங்க பேக்கரியே உலக ஃபேமஸ் ஆக்கிட்டீங்க இல்ல. நான் அதை இப்ப இன்னைக்கு ஞாபகப்படுத்துறேன். சொல்லி சொல்லி ஏற்கனவே அங்க எக்கச்சக்கமா 1 லட்சம் பப்ஸ் விக்குதான். எல்லா இடத்தையும் நல்லா ஒரு இடம் விடுறதுல எல்லாம் ப்ரமோஷன் பண்றீங்களே உங்க அப்பாக்கு. அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அது ஒரு செம்ம டாஸ்க். அது ஆக்சுவலா நல்ல கோஆர்டினேஷன் வேணும். குச்சியை வச்சு வச்சு பால தூக்கிட்டே வர்றது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா உள்ள என்ன பண்ணாங்க, இத வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. ஆனா எப்படின்னா 3 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ், யார் வேணா இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பேர் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல தனித்தனியா, இதுல இருந்து ஒரு 5 பேரும் அதுல இருந்து ஒரு 5 பேரும் வந்து பண்ணாங்க. அப்ப கலந்து கட்டிட்டு ஒரே ஒரு பாஸ்கெட் தான். அது என்ன சும்மா ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாங்களான்னு தெரியல, அதுல பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவர் 1 2 3 அவர் கவுண்ட் பண்ணுவாரு. அவர் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க அந்த பாலை தூக்கி வெளியில எடுக்கணும். அது யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவங்க முடிச்ச உடனே அவங்க போய் உட்காந்து அதே பாஸ்கெட்ல அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா அது நாமினேஷன் டாஸ்காவே ஆக்கி 2 பேருக்கு 2 பக்கெட் வச்சு எடுக்க வச்சுட்டாங்க. இப்ப தீபக் கொடுத்த சீக்கிரம் டாஸ்க் என்ன, கலகலப்பா வந்து மாத்தணும், நீ ஃபன் அண்ட் ஃப்ராலிக்கா இருக்கணுமா பிக் பாஸ் அப்படிலாம் கேட்டு. இது வந்து இவங்க ஊர்ல ஃபன் அண்ட் ஃப்ராலிக் திக்கு முக்காட வைக்கணுமா, அந்த ஒரு வார்த்தையை பூச்சிக்கினாரு. இவருக்கு ஃபன்ன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. அவருக்கு தமிழ் தெரியாது இல்ல, இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவும் தெரியாது. இங்கிலீஷ்க்கு மீனிங்கும் அவருக்கு தெரியல. என்ன பண்றது, அவர் எட்டிக்யூட் ஃபேமிலி. அடுத்து வந்து இன்னைக்கு காலைல இருந்து பயங்கரமா ராணுவுக்கு, நேத்து வந்து நல்ல சப்போர்ட் வந்துச்சு ராணுவுக்கு. இன்னைக்கு காலைல வேற லெவல்ல ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே. அது வந்து என்ன சொல்றாங்க, அர்ச்சனா வைல்டு கார்டுல யார நீங்க வந்து பயங்கரமா அவங்கள டார்கெட் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர், எங்களை பொறுத்த மட்டும் ராணவ் தான் வின்னர். இங்க பாருங்க, அர்ச்சனாவை விட பாகுபலி மாதிரி பெரிய சைஸ்ல வந்து நிக்கிறாருலாம் சொல்லிட்டு இருந்தா கடைசியில புஷ்னு போயிடுச்சு. அது ஒரு பிளான் ஃபைட். சௌந்தர்யா ஆனா அவர் மனசுல ஆகாது, மனசுல இருக்கிற குமுறல்கள்லாம் அதுலயே போட்டு எப்படியோ கரைச்சு கொட்டி வச்சுட்டாங்க அதுலயே. அது ஆனா இருக்குது. இன்னும் அடுத்து கலை நிகழ்ச்சின்ற பேர்ல என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருந்துதான் பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த பிரச்சனையில வந்து என்னன்னா அங்க பீப் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பீப் பண்ணாங்க. அங்க ஏதோ தப்பா வார்த்தை பேசினாங்களா இல்ல வேற ஏதாவது பேசினாங்களா எனக்கு நான் என்ன சொல்றேன், அது சண்டை போட்டாங்கன்னா அது எப்படி ஸ்கூலுன்னு வரும். அதான் ஒரு பக்கம் ஸ்கூல்னு வருது, ஒரு பக்கம் பர்சனலா ஆகி பேசுறாங்க. அதனால மஞ்சரி சொன்னாங்க, நீ அட பாவீங்களா அதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்கடா. அவங்களுக்கு முடியவே இல்ல, அவங்களுக்கு அழகே ஆரம்பிச்சிட்டாங்க. டாஸ்க் பண்றீங்களா பர்சனலா சண்டை போட்டுக்கிறீங்களா எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு சத்தியமா அறையணும் போல இருக்குது. எல்லாரையும் கொலை பண்ணிடுவேன், அவன் மட்டும் கையில கிடைச்சானா கொலை பண்ணிடுவேன். அம்மா நீ வாய மூடு, நீ தேவையில்லாத யூஸ் யூஸ் நிஜமாவே அறையணும் போல இருக்கு, என்னால முடியல அப்படின்னு. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் உள்ள. அங்க யாருல என்னன்னா ஒரு தீபக் இவங்க எல்லாம் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கும் போது ராணவ் வந்து பர்சனலா மாத்தி விட்டான். அவங்க ராணவ் கிட்ட தீபக் வந்து பேசும்போது இல்ல பர்சனலா போயிடுச்சு, பரவாயில்ல அது கரெக்ட் தான், நம்ம அப்புறம் இப்படி மாத்திக்கலாம் அப்படின்னு மாத்தி மாத்தி. இங்க மஞ்சரி அழுதாங்க இந்த இதெல்லாம் சொல்லிட்டு. உடனே அங்க வெளில தீபக் வந்து சொன்னாங்க, ஜாக்லின் அழ ஆரம்பிச்சாங்க. ஜாக்லின் அழுதுக்கு காரணம் சௌந்தர்யா சொன்னாங்க, இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு, காலையில இருந்து எல்லாத்தையும் 12 எல்லாத்தையும் எங்க கிட்ட கொட்டுறியா அப்படின்னு அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடியே எழுப்பி விட்டு காலையில இருந்து நீயும் நானும் வேலை செய்யறோமே யாராவது கண்டுக்கிட்டாங்களா? முதுகு எனக்கு நிஜமா உனக்கு எப்படி இருக்கோ தெரியல, என்னால முதுகு நிக்கவே முடியல, எனக்கு கால்லாம் வலிக்குது ரொம்ப, நான் படுத்துட்டேன் பாத்தியா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் இங்க அங்கேயே ஸ்கோர் பண்றாரு நம்ம தீபக். அங்க பின்னாடி திரும்பி சிரிச்சுட்டு போனா சிரிச்சுக்கிட்டே அது மஞ்சரி பண்ணால உடனே முத்துக்குமரன் வந்து சொல்றாங்க, அது மஞ்சரி நிஜமாவே அழுதுருச்சு, இது அப்படியே இருந்துட முடியாதுல்ல, அதனால இதுவும் அழுது ஸ்கோர் பண்ணிங்க. அது அப்புறமா வந்து அவர் ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணி அது நிஜமா அழுதோ இல்ல வந்து பொய்யா அழுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பயம் வந்துச்சு அவருக்கு, ஏன்னா விடுவாங்கல்ல டோஸ். ஏன்னா இவங்களுக்கு வந்தா மட்டும்தான் அது ரத்தம், மத்தவங்க யாருக்கு வந்தாலும் அது தக்காளி சட்னி. ஐயோ முடியல பேசுறதுக்கு. இல்ல சௌந்தர்யா அத சொன்னது வந்து நிஜமாவே உங்களுக்கு ட்ரிகர் ஆயிதான் அழுதாங்க. அது வரைக்கும் அவங்க நல்லா புடிச்சிட்டு தான் இருந்தாங்க, எதுவும் பண்ணாம நல்லா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? ராணவ் கிட்டதுல நீ அன்கம்ஃபர்டபிளா தான் ஃபீல் பண்ண வைக்கிறேன். அங்க வந்துட்டு பாய்ஸ் தான் பெஸ்ட்,
நீங்களாம் என்ன நீங்க இப்படி அதுவும் ஜாக்லின் எல்லாம் அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்பவே பண்ண குரூப் சேர்த்துட்டு இருக்கு இங்க பேசுறதுன்னு நினைச்சுக்காதீங்க. அவர் ரொம்ப நாளா முன்னாடில இருந்தே ராணுவ இதை சொல்லிட்டு தான் இருக்காரு ஜாக்லின, நீ குரூப் வச்சுக்கிட்டு பண்றேன்னு. உனக்கு எல்லாரும் வேணும், உனக்கு எல்லாரும் பிடிக்குது, உன்னை எல்லாரும் வச்சுக்கிறாங்க. என்ன அப்படி கிடையாது, உங்க இதுலயே நீங்க அப்படித்தானே டார்கெட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு என்னத்தையும் பேச ஆரம்பிச்சேன். உன் இடத்த நீ தான் புடிச்சுக்கணும், உன்னை நீ புதுசா வந்தா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நீ வந்து உன்னை டார்கெட் பண்றதா இருந்தா அவங்களுக்கு தேவையான grocery டாஸ்க்ல உன்னை விட்டுருப்பாங்களா? நீ தானே போய் ஆடின. என்னமோ போகுது. அவரு இன்னைக்கு பேசணுமேன்னு பேசுறாரு. பட் இதுல எல்லாமே மனசுல இருந்ததான் அவர் கொட்டி இருக்காரு. ஆமா, நான் நாமினேஷன்ல இருக்கேன், என்ன அனாதையா விட்டு நான் போன்னு அனுப்பிச்சிடுவீங்க பொழுது எல்லாரும், அதெல்லாம் உங்க சந்தோஷம் அப்படி இப்படின்னா அவர் மனசுல இருக்கிறத இந்த பக்கம் கொட்டிட்டாரு. வெளியில இருக்கும்போது வேற மாதிரி பண்றாரு, என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு அவரு. என்னமோ போச்சுங்க, முடியல. ஆனா இத்தனை வருஷமும் இவ்வளவு டாஸ்க் நடந்தது, இந்த மாதிரி கண்ட்ராவி ஒரு வாட்டி கூட நடக்கலங்க. எல்லாரும் கவினோடதும் சாண்டிதும் பெஸ்ட், கவினோடதும் சாண்டிதும் பெஸ்ட்ன்றீங்க, அதை நாங்க பாக்கல. ஆனா மத்தவங்க யாருமே எல்லாருமே பண்ணாங்க, யாருமே இவ்வளவு மோசமா பண்ணல. அந்த வனிதாவும் கஸ்தூரியும் பண்ணப்பதான் அது ஏதோ கலாட்டா ஆச்சு. 2 பேரும் பர்சனலா எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ணிட்டு அப்படிலாம் பாட்டு பாடி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கூட இவ்வளவு ஆகல, அவங்க 2 பேருக்கு தான் ஆச்சு. இது என்னவோ எல்லாமே வேஸ்டா இருக்கு. எல்லாம் நான் லவ் பண்றேன் சௌந்தர்யா உடுக்க ஆள் கிடைக்கலன்னு பிரச்சனைடா. என்னமோ போச்சுங்க. இவ்வளவுதான் போறது கூட ஒண்ணுமே என்ன சண்டை போறதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததான் கத்திட்டு இருந்தாங்க எல்லாரும். இன்னைக்கு இவ்வளவுதான் நடந்தது. உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.